அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 44. ஜராசந்தனும் பீமனும் காற்றில் சறுக்கி நழுவி இறங்குபவர்கள் போல மிக மெல்ல மர்களத்திற்குள் புகுந்து கால்களை நிலைமண்டியில் ஊன்றி கைகளை கடகபாகமாக விரித்து ஒருவர் உடல் மேல் ஒருவர் விழி ஊன்றி இருக்க அசையாமல் நின்றனர். புழுதியில் அடிமரம் போல் ஊன்றியிருந்தன நரம்போடிய கால்கள். இரையை முருக பற்றி இறுக்கிக் கொண்டிருக்கும் மலைப்பாம்பு போல் இருந்தன தசைகள். களிற்றேறில் முற்றிய திமில் என தோள்கள் சிலிர்த்தசைந்தன. காற்றில் இறை நோக்கும் நாக முகங்கள் போல கைகள் மெல்ல துழாவின. தொடைகளில் இழுப்பட்ட வில் நான், இடையில் இழுத்து இருக்கப்பட்ட முரசுப்பட்டைகள், விரிந்த மார்பின் பாறை மேல் பற்றி கிளை விரித்த மானை கொடிகள், சின்னஞ்சிறிய விழிகள், குவிந்த உதடுகள், கருப்பசுவின் வயிற்றின் அசைவென தாடை. அங்கிருந்தவர்கள் இருவரையும் தனித்தனியான மானுடராக பார்க்கவில்லை. உறுப்புகள் தோறும் தாவிய விழிகள் தசையென, நரம்பென, எலும்பென, கையென, காலென, மார்பென, தோளென அறியா தெய்வங்கள் உருக்கொண்டு வந்து திரண்டு எதிர் நிற்பதாகவே உணர்ந்தனர். மெல்ல பீமன் வலக்காலை எடுத்து வைத்து அசைய அதே அசைவை ஜராசந்தன் இடக்கால் ஏற்றியது. ஆடிப்பாவைகள் என ஒருவரை ஒருவர் நோக்கியபடி அவர்கள் ஒற்றை சுழியின் விளிம்பு வட்டத்தில் என களத்தின் மையத்தை சுற்றி வந்தனர். கணங்கள் எடை கொண்டு அசைவிழந்தன. பார்த்து நின்ற ஒவ்வொருவரின் நரம்புகளும் இறுகி உச்சம் கொண்டு உடைய துடித்தன. அக்கணம் பீமன் களிரென பிளிரியபடி பாய்ந்து வலக்கையால் ஜராசந்தனை அறைந்தான். ஜராசந்தன் கை அவ்வறையை தடுக்க ஒலியின் அறைதலை அங்கிருந்த ஒவ்வொருவரும் தங்கள் மேல் என உணர்ந்தனர். இரு உடல்களும் தழுவி கொண்டன. கைகள் கைகளை, கால்கள் கால்களை, மார்பு மார்பை. பாகுபாசம் எனும் கை சூழ்கையின் முழு நிலை. விசைநிகரின் உச்சி புள்ளியில் இருவரும் அங்கு உருவான சுழியொன்றின் மையத்தில் மெல்ல சுற்றி வந்தனர். கணம் கணம் கணம். காமிகர் நோக்க முடியாதவராக விழிகளை விலக்கி கொண்டார். இத்தனை விரைவானதா இப்புடவி காலம்? அங்கு நின்றிருக்கும் அசைவிலா காலத்தில் இது சென்று விழுந்து மறைகிறதா? ஆ என்னும் பேரொலி கேட்டு காமிகர் விழி திடுக்கிட்டார். ஜராசந்தன் பீமனை தூக்கி வீசிவிட்டு கைகளை விரித்து நின்றான். பீமன் புழுதியில் விழுந்து உருண்டு எழுந்து தன் தொடைகளையும் தோள்களையும் ஓசையெழத் தட்டி கொண்டு உருமலுடன் பாய்ந்து மீண்டும் ஜராசந்தனை நோக்கி வந்தான். ஜராசந்தனின் வலக்கையின் அறை அவன் தலைமேல் வெடித்தது. நிலை தடுமாறி விழப்போய் காலை ஊன்றி நிலை கொண்டு பின்னால் சென்றான். தலையை உலுக்கியபடி விடுபட்டு கால்களை ஊன்றி கொண்டு நின்றான். எதிரியின் ஆற்றலை உணர்ந்தவனாக அவன் மெல்ல உடல் பின்னடைந்து சித்தம் நிலை கொள்வதை கண்டார். சிட்டுக்குருவி சிறகு போல விரல்களை அசைத்தபடி, மீன் சிறகுகள் போல கைகளை வீசியபடி பீமன் ஜராசந்தனின் விழிகளை தன்மேல் கவர்ந்து நிறுத்தி அவனை எடை போட்டான். கழுகின் இறகென கைகளை வீசினான். கலைமானின் கொம்புகள் போல் திருப்பினான். யானை துதிக்கை போல தூக்கி துழாவி அமைந்தான். சித்திரஹஸ்தங்கள் எதிரியின் கைகளுக்கும் விழிகளுக்குமான ஒத்திசைவையும் உடலின் நிகர் நிலையையும் மதிப்பிடுவதற்கானவை என்று அறிந்திருந்த சூழிருந்தோர் அந்நோக்கில் ஜராசந்தனை பார்த்தனர். அவன் இடமும் வலமும் இருவேறு மானுடர் என்பதை கதைகளினூடாக அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் எவ்வேறுபாட்டையும் அவர்கள் காணவில்லை. அதே நேரம் ஏதோ வேறுபாடொன்றை கண்டதாக உள்ளாழம் உணர்ந்தும் கொண்டது. நினைத்திருக்காத கணத்தில் இரு மல்லர்களும் மீண்டும் தோள் பின்னி கை தூக்கி பிணைத்து ஒற்றை கூம்பென ஆனார்கள். கால்களை மண்ணில் ஊன்றி மாறி மாறி உந்தி வீழ்த்த முயன்றபடி களத்தை சுற்றி வந்தனர். பூர்ண கும்பம் எனும் ஆடல் மற்போரை நிகழ்த்தும் அடிக்கூறுகளில் ஒன்றான கெண்டைக்கால் தசைகளையும் தொடை தசைகளையும் அளவிடுவது. இருவரும் முற்றிலும் நிகர் நிலையில் நின்று சுற்றி உச்சம் கொண்ட கணத்தில் பீமனை ஜராசந்தன் தூக்கி தலைக்கு மேல் உருட்டி முதுகுபட நிலத்தில் அறைந்தான். ஓங்கி மிதித்த அவன் காலில் இருந்து புரண்டு தப்பி கையூன்றி எழுந்து வெட்டுக்கிளை என தாவி அப்பால் விலகி நின்று பீமன் மூச்சிழைத்தான். பிருஷ்டபங்கம் அடைந்த மல்லன் பாதி தோற்றுவிட்டவன் என்பதனால் மகதத்தின் வீரர்கள் கை தூக்கி கூச்சலிட்டனர். சிலர் வேல்களை தூக்கி வீசி பிடித்தனர். ஆனால் சூழிருந்த மக்கள் குரல் எழுப்பவில்லை. அவர்கள் பீமனில் விழி நட்டு வியர்த்து துளித்த புருவங்களை வழித்தபடி ஒளிக்கு கண் சுருக்கி நின்றனர். அர்ஜுனன் நிலையழிவதை காமிகர் கண்டார். அவன் முகம் திருப்பாமல் கிருஷ்ணனை நோக்க அவர் இயல்பாக மார்பில் கைகளை கட்டியபடி
இசை கேட்டு அமர்ந்திருக்கும் முகத்துடன் அமர்ந்திருந்தார். பீமன் மிகுந்த எச்சரிக்கை கொண்டு விட்டான் என்று தெரிந்தது. ஜராசந்தன் புன்னகையுடன் கைகளை நண்டு போல அசைத்தபடி சுற்றி வந்தான். பீமன் அவனிடமிருந்து விழிகளை விலக்காமல் அகன்றே சுற்றினான். மீண்டும் இருவரும் கைகளை கோத்து கொண்டனர். கைகள் முற்றிலும் பின்னி இறுகி புல் முடைந்த கயிறு போல் ஆகின. திருணபீடம் நிகர் வல்லமையற்றவர்களின் கைகளை உடைக்கும் என்றார் அருகே நின்ற சக்கரஹஸ்தர். காமிகர் திரும்பி நோக்கிவிட்டு பெருமூச்சுடன் அவர்கள் சுற்றி வருவதை நோக்கினார். சட்டென்று பீமன் முழு விரைவுடன் ஜராசந்தனை உந்தி பின்னுக்கு தள்ளி மலர்ந்து விழச் செய்தான். ஜராசந்தன் மேல் பின்னிய கைகளுடன் அவனும் விழுந்தான். இருவரும் கால்கள் புழுதி அலைய உருண்டு சுடுமண் சிற்பங்கள் போல் ஆயினர். பிணை நாகங்கள் என நெளிந்து புரண்டு ஒருவர் உடலை ஒருவர் முற்றிலும் கவ்வி அசைவிழந்தனர். கூட்டம் காத்திருந்தது. அவர்களிடம் அசைவே எழவில்லை. காமிகர் ஒவ்வொரு நெஞ்ச துடிப்பையும் தனித்தனியாக கேட்டபடி காத்திருந்தார். உடலெங்கும் ஓடிய குருதி குழாய் துடிப்புகளை வெவ்வேறென கேட்டார். தொண்டையிலிருந்து பரவி உடலை எரித்தது விடாய். பூர்ண மூர்ச்சை என்றார் சக்கரஹஸ்தர். பல மல்லர்கள் மூச்செழுந்திருக்கிறார்கள். ஒருமுறை இருவரும் சேர்ந்து மூச்செழுந்ததும் உண்டு. இருவர் உடலையும் பிரிக்கவே முடியவில்லை. சேர்ந்தே சிதை ஏறினர். காமிகர் அங்கிருந்து அகன்று செல்ல விரும்பினார். தன்னை தவிர அங்கே நோக்கி நின்றிருந்த அனைவரும் அப்போரில் தாங்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று தோன்றியது. நடுவர்கள் இரு பக்கம் இருந்தும் ஓடிச் சென்று ஜராசந்தனையும் பீமனையும் பிரித்து விலக்கினர். இருவரும் மூச்சிறைக்க கைகளும் கால்களும் தளர்ந்து அவர்களின் கைகளில் இழுபட்டபடி விலகினர். இருவரையும் பீடங்களில் அமரச் செய்து ஈச்ச மரச்சாறை காய்ச்சிய இந்நீர் அளித்தனர். வாய் நிறைந்து உடல் வழிய குடித்து குடம் நிறையும் ஒலியுடன் மூச்சு சீறி கலத்தை அப்பால் இட்டான் பீமன். அர்ஜுனன் அவன் உடல் வியர்வையை மர உரியால் ஒற்றினான். மகதத்தின் இரு ஏவலர்கள் பீமனின் தோள்களையும் கைகளையும் முயல் தோலின் மென்மயிரால் நீவி இழுத்து தசைகளை சீரமைத்தனர். அவன் மார்பிலும் தோளிலும் தொடையிலும் அடிபட்டு கன்றிய தசைகள் சிவந்தும் நீளம் கொண்டும் தடித்தும் இருந்தன. அர்ஜுனன் இளைய யாதவரை நோக்க அவர் புன்னகை செய்தார். கூட்டம் தங்கள் இடத்தையும் இருப்பையும் உணர்ந்து தளர்ந்து முழங்கத் தொடங்கியது. நீர்க்குடங்கள் தலைப்பரப்புக்கு மேல் மிதந்து தழும்பி அலைந்தன. நீர் இங்கே என்னும் கூச்சல்கள். வெயில் நன்றாக ஏறி மண்ணில் பரவ ஈரநிலம் சூடான அப்பமென ஆவி உமிழத் தொடங்கியது. புல்வேகும் மனம் எழுந்தது. பாசி படிந்த கோட்டை சுவர்களில் இருந்து தேமல் விழுந்த உடலின் வாடை வந்தது. நெடுநாள் வெயில் அறியாது நின்றிருந்த புறவிகள் அவ்வெக்கையால் நுரைச்சல்லடை தொங்கும் வாயுடன் தலை தாழ்த்தி மூச்செறிந்தன. மீண்டும் முரசுகள் ஒலித்தன. கொம்புகள் பிளிரிய போது அனைவரும் எழுந்து ஒருவர் தோளை ஒருவர் பற்றி கொண்டு புத்தார்வத்துடன் நோக்கத் தொடங்கினர். இருமுறை பீமன் பாய்ந்து முழு விரைவில் ஜராசந்தனை குத்தினான். முதலில் தாக்கத் தொடங்கியது முஷ்டிகத்தில் முன்னிலையை அவனுக்கு அளித்தது. விழிகளை ஏமாற்றி கைகளை சுழற்றி ஜராசந்தனின் விலாவிலும் காதிலும் தாடையிலும் அடி வயிற்றிலும் அடித்தான். அடி தாழாது பின்னால் நகர்ந்த ஜராசந்தன் குருதி கோழையுடன் இரு பற்களை துப்பினான். பீமன் புன்னகையுடன் முழங்கையால் முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டான். மீண்டும் இருவரும் மோதிக்கொண்ட போது பீமன் ஜராசந்தனை இடக்காலை தூக்கி உதைக்க அதை தன் வலத்தொடையால் அவன் தடுத்தான். இருவரின் குதிரைகள் போரிடுவது போல கால்கள் மாறி மாறி உதைத்தன. முழங்காலால் ஜராசந்தனின் வயிற்றை உதைத்த பீமனை தடுத்து எம்பி தன் குதிகாலால் அவன் அடி வயிற்றை உதைத்தான். இரண்டாக மடிந்து முன்னால் விழுந்த பீமன் வயிற்றை அழுத்தியபடி புழுதியில் புரண்டான். ஜராசந்தன் அவனை மேலும் ஒரு முறை ஓங்கி அடி வயிற்றில் மிதிக்க அக்காலை பற்றி சுழற்றி அவனை மண்ணில் வீழ்த்தி அவன் கைகளை பற்றி கொண்டான் பீமன். ஜராசந்தன் திமிர பீமன் அவனை பற்றியபடி மண்ணில் எடையுடன் இழுபட்டான். நடுவர்கள் வந்து ஜராசந்தனை இழுத்து விலக்கினர். பீமன் தரையில் மயங்கி கிடந்தான். அர்ஜுனன் எழுந்து வந்து பீமனின் தலையை அசைத்தான். இரு ஏவலர் பீமனை தூக்கி இழுத்து கொண்டு சென்று பீடத்தில் அமர்த்தி முகத்தில் நீர் அள்ளி அரைந்தனர். அவன் விழித்து கொண்டு தலையை உதறினான். அருகே அமர்ந்திருந்த இளைய யாதவர், ஈரலில் அடிபட்டு வரும் மயக்கம், அதை பூர்ண யோகம் என்கின்றனர் என்றார். அது ஒரு சிறிய துயில். அதன் கனவுகள் மிக உதவியானவை. பீமன், நான் கனவு காணவில்லை என்றான். என்ன கண்டீர்கள் இளைய பாண்டவரே என்றார் இளைய யாதவர். நான் என்னுடன் இருவர் போரிடுவதை கண்டேன்
என்றான் பீமன். ஆனால் அது கனவல்ல, நான் என் விழிகளால் கண்டேன். அவர்களில் ஒருவன் போரிடுகையில் இன்னொருவன் என்னை கூர்ந்து நோக்கி பயின்றான். ஒருவன் சினந்து அடிக்கையில் இன்னொருவன் புன்னகை செய்தான். இளைய யாதவர், ஆம், நான் கேட்டது அதையே என்றார். அவர்கள் எப்படி ஒன்றாக இருந்தனர்? அவர்கள் கை கோத்து தோள் தழுவி இருந்தனர் என்றான் பீமன். அந்த இணைவிடமே அவர்களின் வழுமுனை, அங்கே அடியுங்கள். பீமன் ஆனால் என்றான். அதை இங்கிருக்கையில் காண முடியாது, அவன் முன் மல்லாடுகையில் காண்பீர்கள். பாண்டவரே, போரில் அச்சம் நன்று, அது சிறந்த வழிகாட்டியும் துணையும் ஆகும் என்றார். பீமன் பெருமூச்சுடன் ஆம் என்றான். மீண்டும் நீர் வாங்கி குடித்தான். அவனிடம் இருக்கும் நிலையழியாமை அச்சுறுத்துகிறது யாதவரே என்றான் அர்ஜுனன். ஆம், அவன் முற்றிலும் நிகர்நிலை கொண்டிருக்கிறான் என்றார் இளைய யாதவர். ஆனால் அது அவன் பயின்று அடைந்தது. பயின்றவை அனைத்தும் விலகிச் செல்லும் தருணங்கள் உண்டு மானுடர்களுக்கு. பீமனை நோக்கி திரும்பி, சினமும் காமமும் அச்சமும் கொள்கையில் மானுடர் விலங்குகளாகிறார்கள் என்றார். பீமனின் விழிகள் அவர் விழிகளை ஒரு கணம் தொட்டு மீண்டன. மீண்டும் இருவரும் எதிரெதிர் நின்றபோது கூடி நின்றவர்கள் மெல்லிய சலிப்பு கொண்டிருந்தனர். பலர் அவர்களை நோக்கியபடி தங்களுக்குள் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருக்க, படை வீரர்கள் ஈட்டிகளை ஊன்றி அதன் மேல் உடல் எடையை சேர்த்து கால் தளர்த்தி நின்றனர். சக்கரஹஸ்தர், இருவரும் நிகர்நிலை கொண்டவர்கள், எளிதில் களைப்பும் அடையாதவர்கள். இப்போர் இன்று முழுக்க நீளுமென நினைக்கிறேன் என்றார். காமிகர் மேலே எழுந்து முகில் விலகிய வெளியில் முழுமையாக நின்றிருந்த சூரியனை நோக்கிய பின் மேலாடையால் வியர்வையை துடைத்தார். பலர் தங்கள் மேலாடையை தலைக்கு மேல் குடை போல விரித்து பிடித்திருந்தனர். கூட்டத்திற்குள்ளேயே பலர் குந்தி அமர்ந்து விட்டிருந்தனர். சிலர் மேலும் நீர் கோரி கைகளை வீசினர். நீர்க்குடங்கள் கைகளுக்கு மேல் அலையமைந்து எழுந்து கடந்து சென்றன. பொறுமை இழந்த புறவி ஒன்று எள்ளல் நகைப்பு போல கனைத்தது. பீமனும் ஜராசந்தனும் ஒருவரை ஒருவர் நோக்கியபடி சுற்றி வந்தனர். பாய்ந்த கைகளால் அரைந்து பின்னிக் கொண்டனர். துதிக்கை பின்னிய வேழங்கள் மத்தகங்களால் உந்தி கொண்டன. பின்பு உருவி விலகி வரையாடுகள் என மண்டை தெறிக்க முட்டினர். கழுத்தால் அரைந்து கொள்ளும் புறவிகள், உதைத்துச் சுழலும் கழுதைகள், தலைகளில் கைகளை சுருட்டி அறையும் குரங்குகள், முகத்தால் முட்டி உந்தி சென்றன பன்றிகள், கை நகங்களால் கிழித்தன கரடிகள். அங்கிருந்த இரு மானுடரும் அகன்றனர். உருமல்கள், முழக்கங்கள், பிளிரல்கள், செருமல்கள், அறைதல்கள், எங்கு எவர் என்ன செய்கிறார்கள் என்றறியாமல் கைகளும் கால்களுமான ஒற்றை தசை இருப்பு அங்கு நின்று தன்னுள் தான் ததும்பியது. போரின் நெறிகள் அனைத்தும் சிதறின. இருமுறை நடுவர்கள் அவர்களை நெருங்கி விலக்க முயல பீமன் ஒரு நடுவரை காலால் உதைத்து தெரிக்கச் செய்தான். மீண்டும் அணுகிய இன்னொரு நடுவரை ஜராசந்தன் ஓங்கி அரைந்து வீழ்த்தி அவர் மேல் மிதித்து பிளிறியபடி பாய்ந்தான். பீமன் ஜராசந்தனின் தலைமயிரை பற்றி சுழற்றி இழுக்க அவன் இடையை ஓங்கி அறைந்தான் ஜராசந்தன். வலி அலறலுடன் பீமன் சுருள அவனை அள்ளி தோளில் ஏற்றி காவடி என சுழற்றினான் ஜராசந்தன். அவனை நிலத்தில் அறையும் பொருட்டு அவன் தூக்கிச் சுழற்ற தன்னை சூழ்ந்து பறந்து ஒற்றை வரம்பென உருகி இணைந்து ஓடிய உடல்களால் ஆன வண்ணத்தீற்றலில் பீமன் இளைய யாதவரின் முகத்தை கண்டான். அவ்விரைவிலும் அவர் விழிகளை சந்தித்துச் சென்றான். மீண்டும் வருகையில் அவர் தன் கையில் இருந்த தர்பையை இரண்டாக கிழிப்பதைக் கண்டான். தன்னை நிலைக்கு மேல் தூக்கி வெறியுடன் ஆர்ப்பரித்தபடி சுற்றி நிலத்தில் அறைய போன ஜராசந்தனின் புறங்கழுத்தில் ஓங்கி அறைந்தான் பீமன். அனல் பட்டது போல துடித்து கால் தடுமாறி ஜராசந்தன் பேரோசையுடன் விழுந்தான். அவன் மேல் விழுந்த பீமன் அவனை புரட்டி மீண்டும் அதே இடத்தில் ஓங்கி அறைந்தான். அங்கிருந்த பல்லாயிரம் பேரும் அவ்வோசையை தங்கள் மேல் விழுந்ததென கேட்டு பல் கூசி கண்ணீரம் கொண்டனர். ஜராசந்தனின் கைகளும் கால்களும் இருவேறு திசைகளில் ஒன்றுடன் ஒன்று இசைவில்லாது துடித்து தவித்தன. அவன் விழிகளும் இரு திசைகள் நோக்கி உருண்டன. வெட்டுண்ட பலி விலங்கின் உடல் போல பூழியில் கிடந்து அவன் இழுபட்டு விதிர்த்து வலிப்பு கொண்டான். பீமன் தள்ளாடியபடி எழுந்தான். கண்களில் ஒளி திரண்டு நோக்கு மறைய, காதுகளில் முழக்கம் எழ அவன் நிலை அழிந்து பின்னடி எடுத்து வைத்து சரிந்து பூழியில் பின் எடை அறைபட விழுந்தான். கூட்டம் ஹோ என ஓசையிட்டது. கையை பூழியில் ஊன்றி உந்தி எழுந்து மீண்டும் விழுந்தான். பின் இரு கைகளையும் ஊன்றி எழுந்து கால்களை விரித்து கை நீட்டி நின்றான்.
சிதறி அலைந்த தன் கை கால்களை திரட்டியபடி ஜராசந்தன் எழுவதை காமிகர் கண்டார். அவன் பூழியில் கிடந்து தவித்த போது முகம் நோக்க அறியாத கைக்குழந்தை போல் தோன்றியதை நினைவு கூர்ந்தார். குழந்தைகள் அனைத்துமே வலமும் இடமும் இசையாத ஊன் திரள்களாகத்தான் பிறக்கின்றன என்று எண்ணினார். அவை நான் என உணர்ந்து அகமென்று ஆகி திரட்டி கொண்ட ஒன்றால் தொடுக்கப்பட்டவை கைகளும் கால்களும் விழிகளும் செவிகளும். ஜராசந்தன் திரண்டு எழுந்து பெருஞ்சினத்துடன் அலறி பாய்ந்து பீமனை ஓங்கி அறைந்தான். அவன் தோற்கத் தொடங்கிவிட்டான் என்பதை காமிகர் கண்டார். அவன் இடத்தோள் துடித்து மேலெழ வலப்பக்கம் வலுவிழந்து இடப்பக்கத்தால் இழுத்துச் செல்லப்பட்டது. பீமன் அவன் அறையை விலக்கி உடல் சுழற்றி பாய்ந்தான். அவன் அறைந்ததை தன் இடக்கையால் பற்றிய ஜராசந்தன் அவனை தூக்கி வீசினான். பீமன் விழுந்து புரள்வதற்குள் ஜராசந்தன் அவன் உடல் மேல் பாய்ந்தான். ஆனால் உடல் நிகர் அழிந்தமையால் இலக்கு விலக பீமன் அருகே மண்ணில் விழுந்தான். கோழி பறக்க புரண்டவன் மேல் ஏறி அவனை ஓங்கி அறைந்தான் பீமன். ஜராசந்தன் வலியுடன் அமரினான். அவன் தலைமயிரை பற்றி பிடரியில் மீண்டும் ஓங்கி அறைந்தான். இடக்கையை மண்ணில் அறைந்து உடலை உந்தி புரண்டு அப்பால் சென்று விழுந்த ஜராசந்தன் மீண்டும் கை கால்களின் இசை வழிந்து நெளிந்து துடித்தான். பீமன் கைகளை விரித்து இறந்தவன் போல பூழியில் கிடந்தான். நடுவர்கள் இருவரையும் நோக்கியபடி செயலற்று நின்றனர். ஜராசந்தனின் உருமல் கழுத்தறுப்பட்ட புறவியின் எஞ்சும் மூச்சிலிருந்து எழும் பாழ் கணைப்பு போல் இருந்தது. பீமன் அவ்வொலி கேட்டு உடல் அதிர்வதை காண முடிந்தது. அவன் கால்களை மடித்து உடலை புரட்டி எழுந்து அமர்ந்தான். இளைய யாதவர் கைகளால் கொல் கொல் அவனை என்று செய்கை காட்டி ஊக்கினார். அதை புரிந்து கொள்ளாதவன் போல் பீமன் நோக்கி அமர்ந்திருந்தான். ஜராசந்தன் தலையறுபட்ட விலங்கின் அசைவுகளுடன் இடக்கையை ஊன்றி இழுத்து இழுத்து களத்தின் எல்லை நோக்கி சென்றான். இடக்கையால் செயலற்று இருந்த வலக்கையை தூக்கி அதன் எடை தாழாமல் விட்டான். இடக்காலை ஊன்றி எழுந்து இடக்கையை முழங்காலில் தாங்கி நின்றான். அடி அவனை என்று இளைய யாதவர் கையசைத்தார். அதற்குள் ஜராசந்தன் முழு விரைவுடன் பாய்ந்து பீமன் மேல் முட்டி அவனை களத்திற்கு அப்பால் தெரிக்கச் செய்தான். அவன் சினம் கொண்ட களிரென ஓசையிட்டு காலால் மண்ணை உந்தி புழுதி கிளப்பி மீண்டும் பாய்வதற்குள் பகடைக்காய் என பீமன் உருண்டு அப்பால் நகர்ந்து கையூன்றி எழுந்தான். விலா எலும்பு உடைந்து இடப்பக்கம் தளர நிற்க முடியாமல் உடல் குழைந்தான். அவன் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் குருதி வழிந்து மூச்சில் தெரித்தது. புறங்கையால் அவன் மூக்கை துடைத்த போது விரல்களில் பரவி அவன் கையை உதறிய போது புழுதியில் உதிர்ந்தது. ஒற்றை கையுடன் பாய்ந்து பீமனை நோக்கி சென்ற ஜராசந்தன் அவ்விரைவிலேயே வலக்காலின் இசைவை அடைந்தான். வலக்கையும் செயல் கொண்டு எழ பீமனை அணுகி அவனை அறைந்தான். பீமன் அவ்வடிகளை தோளில் ஏற்றபடி திரும்பி உடல் காட்டி பின் நகர்ந்தான். பீமனை ஓங்கி அறைந்து அவ்விசையாலேயே தூக்கி தரையில் அடித்து அவன் நெஞ்சை மிதித்தான் ஜராசந்தன். பீமன் அக்காலை பிடித்து கொள்ள அவன் மேல் அழுந்திய காலின் எடையால் நெஞ்செலும்புகள் தெரித்தன. மூச்சில் சிதறிய குருதி ஜராசந்தனின் கால்களில் பட்டு வழிந்தது. ஜராசந்தன் வெறி கொண்டு அலறினான். தெய்வம் எழுந்த அரக்கர் குலத்து பூசகன் போல கழுத்து நரம்புகள் புடைக்க உடல் அதிர கூச்சலிட்டான். பீமன் அக்காலை பற்றியபடி தன் இறுதி ஆற்றலை திரட்டிச் சுழற்ற ஜராசந்தன் கீழே விழுந்தான். பாய்ந்து அவன் மேலேறி அவன் பிடரியில் மீண்டும் ஓங்கி அறைந்தான் பீமன். கைகளும் கால்களும் இசை வழிந்து புழுதியில் திளைத்த ஜராசந்தனை நோக்கியபடி பூழியில் கையூன்றி கால்கள் தளர்ந்து நீண்டு கிடக்க தலை நடுநடுங்க வியர்வை உதிர பீமன் அமர்ந்திருந்தான். தன் தொடையில் இளைய யாதவர் ஓங்கி அறைந்து கொண்ட ஒலி கேட்டு அவன் விழி திருப்ப அவர் தர்பையை கிழித்து இரு பகுதிகளையும் திசை மாற்றியதை கண்டான். அதை அக்கணமே உணர்ந்த காமிகர் அச்சத்துடன் சக்கரஹஸ்தரை நோக்கினார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை என்று கண்டார். எவரும் அதை கண் தொட்டிருக்கவில்லை. அர்ஜுனன், வேண்டாம் மூத்தவரே என கை நீட்டியபடி எழ இளைய யாதவர் அவன் தோளை பற்றி அழுத்தினார். பீமன் திரும்பி அர்ஜுனனை நோக்கினான். அவன் தாடை இறுகியது. உருமலுடன் பாய்ந்து சென்று கீழே விழுந்து கிடந்த ஜராசந்தன் மேல் விழுந்து அவன் இடக்கையை பற்றி முறுக்கி உழைத்து காலால் ஓங்கி உதைத்து முறித்தான். கூடாது, நெறியில்லை இதற்கு என்று கூவியபடி ஓடி வந்த நடுவரை இடக்கையால் அரைந்து தன் காலடியில் வீழ்த்தினான். பின்பு வலக்கையை பிடித்து முறுக்கி எலும்பு உடையும் ஒலி நீருக்குள் பாறை பிளப்பது போல எழ முறித்தான். அவன் ஜராசந்தனின் கால்களை பற்றி தூக்கி பாதத்தை பிடித்து சுழற்றி
இடுப்பு புறத்தில் உதைத்து மறுபக்கமாக திருப்பி உடைப்பதை கூட்டம் அதிர்வுகளுடன் நோக்கி நின்றது. அவ்வுடலை தூக்கி தலைக்கு மேல் சுழற்றி நிலத்தில் அரைந்தான். கை கால்கள் தனித்தனியாக போழ்ந்திட்டது போல ஜராசந்தனின் உடல் துள்ளி கொண்டிருந்தது. எழுந்து சற்றே தலை குனிந்து அதை நோக்கியபடி பீமன் நின்றான். கால் தளர்ந்து அவ்வுடல் மேலேயே விழப்போகிறவன் போல ஆடினான். ஜராசந்தனின் வலப்பக்கம் முற்றடங்க இடப்பகுதி மட்டும் மெல்லிய துடிப்புடன் இருந்தது. காமிகர் ஓடிச் சென்று கால் மடித்து குனிந்து அமர்ந்து அரசே என்றார். ஜராசந்தனின் முகம் அவர் அதுவரை கண்டிராத பேரழகுடன் இருந்தது. விழிகளில் ஒளியுடன் புன்னகைத்து இதழ்களை அசைத்து ஏதோ சொன்னான். காமிகர் அரசே அரசே என கண்ணீருடன் கூவி அவன் உடலை உலுக்கி அசைத்தார். நிலமதிர அணுகி அவர் தோளை கையால் உந்தி அப்பால் விலக்கிய பீமன் ஜராசந்தனின் நெஞ்சு குழியில் ஓங்கி மிதித்தான். நீருக்குள் பாறை மேல் பாறை விழுவது போல அவன் உள்ளுடையும் ஓசை கேட்டது. கொப்புளங்களாக குருதி வெடித்து மூக்கிலும் வாயிலுமாக பீரிட்டு தெரித்தது. உடன் எழுந்து சிதறியது அன்னையே என்னும் சொல். காமிகர் அரசே அரசே என்று வீறிட்டபடி தன் தலையை கைகளால் அரைந்து கொண்டு அலறி மயங்கி சரிந்தார். பீமன் குனிந்து ஜராசந்தனின் உடலை தூக்கி தலைக்கு மேல் எழுப்பி நாற்புறமும் சுற்றி காட்டினான். ஜராசந்தனின் கால் விரல்கள் அப்போதும் எஞ்சிய உயிருடன் நாகவால் என நெளிந்து கொண்டிருந்தன. விரல்கள் ஏதோ செய்கையால் சொல்லின. சடலத்தை தூக்கி பூழி மேல் அரைந்து வீழ்த்திய பின் பீமன் எவரையும் நோக்காமல் திரும்பி களம் விட்டு விலகிச் சென்றான். பூர்வ கௌசிக குலத்து அந்தணர்கள் தங்கள் கைகளை தூக்கி பீமனை வாழ்த்தி வேத மொழி எழுப்பினர். அவர்களில் இளையோர் சிலர் உவகையுடன் அழியா சொல் ஆக்கா சொல் ஆழத்து சொல் என்றும் வாழ்க என்று கூவினர். மகத மக்கள் காற்றில்லாத காட்டின் மரங்கள் என இமைகளும் அசையாமல் சூழ்ந்து நின்றிருந்தனர். ஜராசந்தனின் மைந்தர் மூவரும் உடலிலோ விழியிலோ எவ்வசைவும் காட்டாமல் நின்றிருக்க நாகர்படை தலைவர்கள் தங்கள் வாள்களை உருவியபடி அவர்கள் அருகே சென்றனர். சோமன் இதழசையாது சொல்லிய ஒற்றை சொல்லால் கட்டுண்டு தோள் பதைக்க நின்றனர். கூட்டத்தை திரும்பி நோக்கியபடி எழுந்த இளைய யாதவர் செல்வம் பார்த்தா நம் பணி முடிந்தது என்றார். அர்ஜுனன் கண்ணீருடன் உதட்டை அழுத்தியபடி அமர்ந்திருந்தான். அவன் தோளை தொட்டு வருக என்றார் இளைய யாதவர். எந்த வீரனின் இறப்பும் துயருக்குரியதே. ஆனால் இருப்போர் இறப்போர் எவர் பொருட்டும் துயருறாதவனே வீரன் எனப்படுகிறான். மெய்மை வீரர்களுக்கு மட்டுமே கைப்படுவது. அர்ஜுனன் எழுந்து இளைய யாதவரிடம் ஒரு சொல்லும் சொல்லாமல் நடந்து தேரை நோக்கி சென்றான். கூடி நின்ற மகத மக்களை இளைய யாதவர் நோக்கினார். அவர்கள் அங்கில்லாதவர் போல் இருந்தனர். சோமனும் இளையோரும் வந்து ஜராசந்தனை அணுகி குனிந்து அவனை தூக்கிய போது அவர்களும் காற்றுப்பட்ட காட்டின் மழைத்துளிகள் போல கலைந்து உதிர்ந்து பேரொளி எழுப்பியபடி பெருகியோடி ஜராசந்தனை சூழ்ந்து கொண்டனர். வானில் ஒளியுடன் நின்றிருந்த முகில் மலை மெல்ல அணையத் தொடங்கியது. விழி இருண்டது போல் எங்கும் இருள் பரவியது. கோட்டை சுவர்கள் கருமை கொண்டு குளிர்ந்தன. இலைகள் பளபளத்து காற்றில் ஆடின. வண்ணங்கள் ஆழ்ந்தன. மென்காற்று காது மடல்களை குளிரச் செய்தது. பிடரி சிலிர்த்தது. மக்கள் ஜராசந்தனை சூழ்ந்து செறிந்து அடர்ந்தனர். ஒருவரோடொருவர் முட்டி மோதி எம்பி தாவினர். எவரோ எங்கோ விம்மி அழத் தொடங்க சற்று நேரத்தில் அப்பெரும் கூட்டமே கதறி அழுதது. எந்தையே, மகதத்தின் தலைவனே, நாகர்களுக்கு முதல்வனே என்றது சூதர் ஒருவரின் பெருங்குரல். நிகரற்றவனே, அன்னை சொல் நின்றமையால் நீ மானுடன், அஞ்சாமையால் நீ வீரன், அழியால் நீ அரசன், அறிவால் நீ முனிவன், தன் வழியை தான் வகுத்தமையால் நீ இறைவன். நெஞ்சு விம்மலென அவரது கைத்தாளம் முழங்கியது. அவர்கள் களம் நீங்கும் போது பல முனைகளில் சூதர் பாடல்கள் ஒலித்து கொண்டிருப்பதை கேட்டனர். வென்றவர் எவர்? இப்புவியில் நின்றவர்தான் எவர்? பிழை என்றும் நேரென்றும் வகுத்தவர் எவர்? நன்றென்றும் தீதென்றும் முற்றறிந்தவர்தான் எவர்? முடிசூடி அமர்ந்த உன் முழுதனி கோலம் காட்டியது உன்னை, உன் விழி அணிந்த ஒளி காட்டியது உன்னை. எந்தையே, எம் குலத்தோர் சொற்களில் வாழ்க நீ. இறைவனே, என் மகளிர் கருவில் மீண்டும் எழுக நீ. அரண்மனை முகப்பில் சகதேவன் அமைச்சர்களான சித்திரரதரும் கௌசிகரும் துணை அமைக்க அவர்களை காத்து நின்றிருந்தான். தேர் அணைந்து பீமன் அவன் அருகே சென்றதும் நிமிர்ந்த தலையுடன் நின்றான். அருகே இளைய யாதவர் சென்று நிற்க
அர்ஜுனன் தயங்கி பின்னால் நின்றான். சகதேவன் அணுகி வந்து கைகூப்பி, இளைய பாண்டவரே, நீங்கள் வெற்றி கொண்டு வரும்போது மகதத்தின் அரச தேரை உங்களுக்கு அளிக்க வேண்டுமென எந்த ஆணையிட்டிருந்தார்? சைத்திரம் என்னும் பெயருள்ள அந்த பொற்தேர் இந்திரனுக்குரியதென்றும் எங்கள் மூதாதையான பிருகட்சத்தரால் வெல்லப்பட்டதென்றும் சூதர்கள் பாடுகிறார்கள். அதை ஏற்று அருள்க என்றான். அங்கே நின்றிருந்த ஏவலன் கெண்டியில் நீரை ஊற்ற சகதேவன் அதை அளிக்கும் பொருட்டு வாழை கூம்பென கை குவித்து நீட்டினான். பீமன் அவன் நீட்டிய கைக்கு கீழே தன் கையை வைத்து நீரூற்றி அளிக்கப்பட்ட தேரை பெற்று கொண்டான். சகதேவன், பாண்டவரே, முறைப்படி இந்நகரும் முடியும் தங்களுக்குரியவை. நான் எந்தைக்குரிய எரிசடங்குகளை செய்ய வேண்டும். அதற்கு மட்டும் தங்கள் ஒப்புதலை கோருகிறேன் என்றான். பீமன் அவன் தோளை தொட்டு, மைந்தா, நான் மானுடன் அல்ல, வெறும் காட்டு விலங்கு. காட்டு விலங்குகள் மேல் மானுடர் பகை கொள்வதில்லை என்று மட்டும் உன்னிடம் சொல்ல விழைகிறேன் என்றான். என்னை கொல்ல எவரும் எவ்வரமும் பேண வேண்டியதில்லை. நஞ்சூட்டியும் சதிக்குழி அமைத்தும் எரியிட்டும் அழிக்கலாம். என்றேனும் ஒரு நாள் அவ்வாறு நான் கொல்லப்படுவேன் என்றால் என்னை கொல்பவன் மேல் முழு அன்புடன் இறப்பேன் என்பது மட்டுமே நான் சொல்லக்கூடுவது. கசப்புடன் மெல்லச் சிரித்து திரும்பி இளைய யாதவரை நோக்கிய பின், இம்மணிமுடி அல்ல, எந்த முடியையும் காட்டாளன் சூடுதல் தகாது. என் தலைமேல் மானுடரின் எச்சிறப்பும் எப்போதும் அமையலாகாது. எனவே ஒரு கணம் உன் முடியை கொள்வதும் எனக்கு உகந்ததல்ல. அனைத்தையும் நிகழ்த்தி அறியாதவராக நின்றிருக்கும் இளைய யாதவரே, அதை உனக்கு அளிக்கட்டும் என்றான். இளைய யாதவர் புன்னகையுடன் அருகே வந்து, வெற்றி கொண்டவர் பொருட்டு நான் இந்நாட்டை அடைகிறேன். அவர் பொருட்டு உன்னை இந்நாட்டின் அரசன் என அமர்த்துகிறேன். அறம் உன்னை சூழ்ந்து காக்கட்டும் என்றார். அதுவரை காத்திருந்த கண்ணீர் விழி மீற இதழ்களை இறுக்கியபடி சகதேவன் திரும்பிக் கொண்டான். அவன் தோள் குலுங்க அமைச்சர் அவனை பற்றி அழைத்து சென்றனர். அவர்கள் மகதத்தின் அரச தேரில் நகர் நீங்கும் போது மழை நகரை மீண்டும் மூடியிருந்தது. திரை திரையென கிழித்து அவர்கள் சென்றனர். கோட்டை முகப்பு காவல் கோட்டத்தில் வேல் தாழ்த்தி கண்ணீருடன் அமர்ந்திருந்த படை வீரர்களை சூழ அமர்த்தி சூதன் பாடிக்கொண்டிருந்தான். ஜரை மைந்தா, நீ விண்ணேகவில்லை. இந்த மண் புகுந்து வேர் பரப்பில் கலந்தாய். எங்கள் காலடியில் உள்ளங்கை என விரிந்து தாங்குகிறாய். என்றும் இருப்பாய். தொண்டையைச் செருமிய அர்ஜுனன் அடைத்த குரலில், யாதவரே, எப்பழியின் பொருட்டு ஜராசந்தன் கொல்லப்பட்டான் என்றான். பழியின் பொருட்டா மானுடர் கொல்லப்படுகிறார்கள்? ஊழ் என்று அதை சொல்கிறார்கள் என்ற பின் நகைத்து, பாழ் என்று சொல்ல அஞ்சி ஊழ் என்கிறார்கள் என்றார் இளைய யாதவர். அர்ஜுனன், இப்பெரு வீரன் மேல் நாம் கொண்ட இச்சிறு வெற்றியின் பொருள் என்ன என்று கேட்டேன் என்றான். அப்பொருள் மிக மிக விரிந்தது பார்த்தா, பொருளின்மை என்றாகும் அளவுக்கு விரிந்தது என்றார் இளைய யாதவர் மீண்டும் நகைத்தபடி. தேர் முன்னகர்ந்த போது சூதனின் வரி பின்னால் ஒலித்தது. இறப்பென்பதுதான் என்ன? இரவாமையின் அலை கடல் கரையில் ஒரு நீர் குமிழி. பன்னிரு படைக்களம் 44வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.